எப்பொழுதும் புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிற உங்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஆழமான அலசல் இது. இன்னைக்கு நாம இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஆழமான தரவுகளை பத்தி பேச போறோம். கண்டிப்பா. இப்போ நாம அனுப்பி வச்ச குறிப்புகள் தரவுகள் எல்லாம் படிச்சு பார்த்தப்போ ஒரு விஷயம் மட்டும் என் முகத்துல அரைஞ்ச மாதிரி ரொம்ப தெளிவா புரிஞ்சது. அதாவது சரி, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ஆமா, சொல்லுங்க. இப்போ மதம் அல்லது நம்பிக்கை அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும்னு நம்ம காலம் காலமா நம்பிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு ஒற்றை இறைதூதர், ஒரு புனித புத்தகம், கடுமையான விதிமுறைகள், இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் அது ஒரு நம்பிக்கை கட்டமைப்பு அப்படின்னு நம்ம ஒரு பெட்டிக்குள்ள அடப்பட்டு கிடக்கும். உண்மைதான். அந்த பெட்டிக்குள்ள அடைக்கிற மனநிலை மனிதர்களுக்கு இயல்பாகவே இருக்கிறது தான். ஆனா நீங்க அனுப்புன இந்த தரவுகள் படி பாத்தீங்கன்னா சனாதன தர்மம் அப்படிங்கிறது வெறும் ஒரு மதம் கிடையாது. அது அந்த பெட்டிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பல்லாயிரம் வருஷங்களா பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச ஒரு பெரிய நாகரிக கட்டமைப்புன்னு தெரியுது. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, மனிதர்களுக்கு எப்பவுமே சிக்கலான ரொம்ப ஆழமான விஷயங்களை பார்த்தா ஒரு அலர்ஜி, அதாவது ஒரு ஒவ்வாமை வந்துடும். எல்லாமே ரொம்ப சிம்பிளா கருப்பு வெள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. சரியா சொன்னீங்க. அதனாலதான் ஒரே இறைதூதர், ஒரே புத்தகம், ஒரே விதிமுறை அப்படிங்கிற குறுகிய வட்டத்துக்குள்ள மதங்களை அடைக்க பாக்குறாங்க. ஆனா சனாதன தர்மம் இதுக்கு நேர்மாறானது. அது பல நூற்றாண்டுகளா பலவிதமான தத்துவங்களை உள்ளடக்கி வளர்ந்த ஒரு விஷயம். அப்போ இந்த அலசலோட முக்கிய நோக்கம் என்னன்னா, சனாதன தர்மத்தோட உண்மையான அர்த்தம் என்ன, அதோட அடிப்படை தத்துவங்கள் என்ன, நவீன உலகத்துல அது எப்படி பொருந்தி போகுது அப்படிங்கறத எந்த ஒரு சார்பும் இல்லாம தரவுகளின் அடிப்படையில நாம இன்னைக்கு அலச போறோம். கண்டிப்பா. எந்த ஒரு முன்முடிவும் இல்லாம இத பாக்குறது ரொம்ப அவசியம். சரி, அந்த வார்த்தையிலிருந்தே நாம ஆரம்பிக்கலாம். சனாதன தர்மம் கேக்குறதுக்கே ரொம்ப ஆழமான ஒரு தொன்ம சொல்லா தெரியுது. இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? அதாவது இந்த வார்த்தையை ரெண்டா பிரிக்கலாம். சனாதன அப்படின்னா நித்தியமான அல்லது காலத்தை வென்ற எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு அர்த்தம். ஓ, அப்போ தர்மம் அப்படின்னா நாம இங்கிலீஷ்ல ரிலிஜன் அப்படின்னு சொல்றோமே, அதுவா? இல்லவே இல்ல. அந்த மொழிபெயர்ப்பு முற்றிலும் தவறானது. தர்மம் அப்படின்னா கடமை, உண்மை, பிரபஞ்சத்தோட அண்ட ஒழுங்கு, அதாவது காஸ்மிக் ஆர்டர்னு சொல்றாங்க இல்லையா, அது. சுருக்கமா சொல்லணும்னா சனாதன தர்மம் அப்படிங்கிறது நித்தியமான வழி அல்லது பிரபஞ்சத்தோட இயல்போடு இணைந்து வாழ ஒரு வாழ்க்கை முறை. இது கேட்கும் போது எனக்கு ஒரு ஒப்பீடு தோண்டுது. இப்போ சனாதன தர்மத்தை நாம ஒரு சிங்கிள் ஆப், அதாவது ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் செய்யற மொபைல் அப்ளிகேஷன் மாதிரி பார்க்க கூடாது. ஆமா. மாறாக பலவிதமான சாஃப்ட்வேர்களை தனக்குள்ள இயங்க வைக்கிற ஒரு மாபெரும் ஓபன் சோர்ஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி பார்க்கலான்னு தோணுது. இது சரியா? ரொம்ப சுவாரஸ்யமான ஒப்பீடு இது. இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் மனிதர்களை பார்த்து நான் சொல்றத கண்மூடித்தனமா நம்பு அப்படின்னு சொல்லவே இல்ல. ஓ, கட்டாயப்படுத்தலையா? இல்ல. அதுக்கு பதிலா சுய விசாரணை, தியானம், அப்புறம் நேரடி அனுபவத்தின் மூலமா உண்மையை நீயே உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்லுது. நான் யார், நான் ஏன் துன்பப்படுறேன், உணர்வுனா என்ன, இப்படிப்பட்ட கேள்விகளாது எழுப்புது. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? அதாவது இணையத்துல பைனாப்பிள் பீட்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான் 6 மணி நேரம் சண்டை போடுற நம்ம மனித இனத்துக்கிட்ட போயிட்டு, ஆமா, சின்ன விஷயத்துக்கே சண்டை போடுவோம். அப்படிப்பட்ட ஆளுங்க கிட்ட உனக்கான உண்மையை நீயே தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்றது ரொம்ப லட்சியபூர்வமான ஒரு விஷயமா எனக்கு படுது. நீங்க சொல்றது புரியுது. அதனாலதான் கேள்விகளை மட்டும் கேட்டுட்டு சும்மா விட்டுடல, மனித வாழ்க்கையை எப்படி நெறிப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 முக்கிய தூண்களை சனாதன தர்மம் கொடுத்திருக்கு. 4 தூண்கள், அது என்னென்ன? தர்மம், கர்மா, சம்சாரம், அப்புறம் மோக்ஷம். சரி, இத கொஞ்சம் தர்க்க ரீதியா ஒன்னொன்னா பாப்போம். முதல்ல தர்மம். நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இது ஒரு பிரபஞ்ச ஒழுங்கு அப்படின்னு. ஆனா சாதாரண மனிதனுக்கு இது எப்படி பொருந்தும்? அதாவது தர்மம் அப்படிங்கிறது கல்லுல செதுக்குன விதிகளோட பட்டியல் கிடையாது. உண்மை மற்றும் சமநிலையோடு வாழ்றது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியரோட தர்மம் உண்மையா மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது. அதுவே ஒரு ஆட்சியாளரோட தர்மம் நீதியா வழங்குவது. ஓ, ஆளுக்காளும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரியும் தர்மம் மாறுபடும்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. சரி, அப்படின்னா அடுத்தது இந்த கர்மா பத்தி பாப்போம். இதுல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. கர்மா அப்படின்னா நான் தப்பு பண்ணா பிரபஞ்சம் உடனே எனக்கு கொடுக்கிற ஒரு இன்ஸ்டன்ட் பனிஷ்மெண்டா? இப்போ நான் ஒருத்தரை ஏமாத்திட்டேன், அடுத்த நாளே என் வண்டி டயர் பஞ்சர் ஆச்சுன்னா அதுதான் கர்மாவா? சோ கிடையாது.
அது பல ஜென்மங்களா தொடர்ற ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட், அதாவது காரணம் மற்றும் விளைவு அப்படிங்கிற சுழற்சி. ஓ, அப்போ ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன், அவ்வளவுதானா? ஆமா, நீங்க செய்யற ஆக்கப்பூர்வமான செயல்கள் நல்லிணக்கத்தை உருவாக்கும், அழிவுகரமான செயல்கள் துன்பத்தை உருவாக்கும். இது ஏதோ மேலிருந்து ஒருத்தர் உட்கார்ந்துட்டு கொடுக்கிற தண்டனை கிடையாது, அது பிரபஞ்சத்தோட ஒரு இயற்கை விதி. அப்போ இந்த வினைகளோட விளைவுகளை நம்ம ஒரே பிறவியில அனுபவிச்சு முடிச்சிட முடியாதா? முடியாது. கர்மாவின் விளைவாதான் இந்த சம்சாரம் அப்படிங்கிற சுழற்சியே உருவாகுது. சம்சாரம்னா பிறப்பு, இறப்பு, மறுபிறப்பு, அந்த சுழற்சி தானே. சரியா சொன்னீங்க. இந்த சம்சார சுழற்சியிலிருந்து விடுபட்டு அறியாமை, அகங்காரம், பற்று இதெல்லாம் நீக்கிட்டு இறுதி உண்மையோட இணைறது தான் மோட்சம். அதுதான் ஒரு மனிதனோட இறுதி லட்சியம்னு இந்த தரவுகள் சொல்லுது. அப்ப மோட்சம் அடையிறது தான் இறுதி இலக்கு அப்படின்னா அது எப்படி அடையிறது? இது ரொம்ப கஷ்டமான வழியா இருக்குமே. அங்கேதான் சனாதன தர்மத்தோட பன்முகத்தன்மை வருது. மனிதர்களோட பலவிதமான மனநிலைகளுக்கு ஏற்ப இது பல பாதைகளை, அதாவது யோகங்களை வழங்குது. கடவுள் பத்தின பார்வையே இதுல ரொம்ப வித்தியாசமா இருக்குமே. ஆமா, சில மரபுகள் கடவுளை உருவத்தோடவும் அன்பானவராகவும் பாக்குது. மற்றவை இறுதி உண்மையை உருவமற்ற உணர்வாக, அதாவது ஃபார்ம்லெஸ் கான்ஷியஸ்னஸாக கருதுது. அதனாலதான் சிவன், விஷ்ணு, கிருஷ்ணர், ராமர், துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, கணேஷா அப்படின்னு இத்தனை தெய்வங்களை வழிபடுறாங்களா? கண்டிப்பா. உண்மை ஒன்றே, பாதைகள் பல அப்படிங்கிறது தான் இதோட மைய கருத்து. இதுக்காகத்தான் 4 முக்கிய யோகங்களை பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த 4 யோகங்கள் என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லணும். யோகா அப்படின்னு உடனே இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்? மன அழுத்தத்துல இருக்கிற ஐடி ஊழியர்கள் ரொம்ப காஸ்ட்லியான பேண்ட் போட்டுட்டு செய்யற வெறும் உடற்பயிற்சின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, எக்ஸ்பென்சிவ் பேண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சிங்னு ஆயிடுச்சு. ஆனா இது அது கிடையாது இல்லையா? இது ஒரு ஆழமான ஆன்மீக ஒழுக்கம்னு புரியுது. சரி, அந்த 4 பாதைகள் என்ன? முதலாவது பக்தி யோகம். இது பக்தி மற்றும் அன்பின் பாதை, உணர்ச்சி பூர்வமான மனிதர்களுக்கானது. 2வது ஞான யோகம். ஞானம்னா அறிவு சம்பந்தப்பட்டதா? ஆமா, ஞானம் மற்றும் சுய தேடலின் பாதை, தர்க்க ரீதியா சிந்திக்கும் மனிதர்களுக்கு இது பொருந்தும். 3வது கர்ம யோகம். பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்கிற சுயநலமற்ற செயலின் பாதை. ஓ, அப்போ 4வது ராஜயோகம். இதுதான் தியானம் மற்றும் மனக்கட்டுப்பாட்டின் பாதை. ஆட்டியனா பண்டைய இந்தியா மனிதர்களுக்கு வெவ்வேறு விதமான ஆபரேட்டிங் சிஸ்டம்கள் தேவைப்படும் அப்படிங்கறத அப்பவே கணிச்சிருக்கு. இது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ரொம்ப நுட்பமான ஒரு பார்வை அவங்களுக்கு இருந்திருக்கு. சரி, இந்த பயிற்சிகளுக்கும் தத்துவங்களுக்கும் அடிப்படையா அமைஞ்ச பழமையான நூல்கள் எவை? இந்த சோர்ஸ் கோட் எங்கிருந்து வருது? முதன்மையான நூல்கள் வேதங்கள் மற்றும் உபநிடதங்கள். ரிக், யஜுர், சாம, அதர்வணா அப்படிங்கிற 4 பழமையான வேதங்கள் இருக்கு. இந்த உபநிடதங்கள் என்ன சொல்லுது? உபநிடதங்கள் தான் ரொம்ப ஆழமான தத்துவங்களை பேசுது. ஆத்மாவும், அதாவது மனிதனோட சுயமும், பிரம்மனும், அதாவது பிரபஞ்ச இறுதி உண்மையும் ஒண்ணுதான் அப்படிங்கறத இது விளக்குது. இதுக்கப்புறம் பகவத்கீதை பத்தியும் உங்க குறிப்புகள்ல இருக்கு. ஆமா, அது ஒரு மிக முக்கியமான நூல். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பகவத்கீதை இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கு. கடமை, பயம், பக்தி இதையெல்லாம் பத்தி போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்றது. ஆமா, அது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, ஒரு பிராக்டிக்கல் கைடு. கண்டிப்பா. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இன்னைக்கு நமக்கு இருக்கிறது வெறும் உடல் சோர்வுன்னு நம்பிட்டு இருக்கோம். ஆனா நிஜத்துல நாம வாழ்க்கையோட அர்த்தம் குறித்த ஒரு பெரிய குழப்பத்துல, அதாவது எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்ல இருக்கும். இந்த நவீன மனிதர்களுக்கும் கீதை ரொம்பவே தேவைப்படுது. சரியா சொன்னீங்க. அதே மாதிரி ராமாயணம் மற்றும் மகாபாரதம் இதிகாசங்கள் அறம்னா என்னன்னு கதைகள் மூலியமா கற்றுக் கொடுக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தத்துவ பள்ளிகள் பத்தியும் நாம பேசணும். ஆதிசங்கரோட அத்வைத்தம், மத்வாச்சாரியாரோட துவைத்தம், அப்புறம் ராமானுஜரோட விசிஷ்டாத்வைத்தம். ஆமா, இதெல்லாம் உலகத்தை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிற வெவ்வேறு பார்வைகள். அத்வைதம் ஆன்மாவும் உண்மையும் ஒன்றுன்னு சொல்லுது. துவைதம் ஆன்மாவும் கடவுளும் வேறு வேறுன்னு சொல்லுது. அப்போ விசிஷ்டாத்வைத்தம் அது இரண்டும் ஒண்ணுதான், ஆனா அந்த ஒற்றுமைக்குள்ளையும் தனித்தன்மை முக்கியம்னு சொல்லுது. அதாவது பல விதமான விவாதங்களை அவங்க அனுமதிச்சிருக்கிறாங்க. இதுல சில தவறான புரிதல்களும் இருக்குல்ல. இது பல கடவுள்களை வழிபடும் மதம், வெறும் சடங்குகள் நிறைஞ்சது அப்படின்னு. அது முற்றிலும் தவறான புரிதல். இது வெறும் சடங்குகள் மட்டும் கிடையாது. சொல்லப்போனா இன்னைக்கு சோஷியல் மீடியா கமெண்ட் செக்ஷன்ல நடக்கிற சண்டைகளுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஆமா ஆமா வானியல்,
கணிதம், தர்க்கம், மருத்துவம் இது எல்லாத்துலயும் பண்டைய இந்திய சிந்தனையாளர்கள் ரொம்ப தீவிரமா விவாதிச்சிருக்காங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உண்மை. சரி, நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சனாதன தர்மத்தை ஒரே வரியில சுருக்கமா சொல்லணும்னா நீங்க என்ன சொல்வீங்க? ரொம்ப சுலபம். அது அறியாமையிலிருந்து உண்மையை நோக்கிய ஒரு விழிப்புணர்வு பயணம் அப்படின்னு சொல்லலாம். அருமை. தன்னை அறிவது, அறத்தோடு வாழ்வது, மனதை கட்டுப்படுத்துவது, பிறருக்கு சேவை செய்வது, அப்புறம் தன்னுள் இருக்கும் தெய்வீகத்தை உணர்வது, இதுதான் அதோட மையச் சாராம்சம். ஆனா இன்றைய நவீன உலகத்தோட முரண்பாட்டை பாத்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மனித குலம் இந்த இலக்குகளை விட்டு எவ்வளவு விலகி போக முடியுமோ அவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு. ஆமா, பல புதிய கவனச்சிதறல்களை நாமளே உருவாக்கிக்கிட்டோம். உண்மைதான். மனிதர்கள் அவங்களோட சொந்த உணர்வுகளோட ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்துடக்கூடாது அப்படிங்கறத தடுக்கிறதுக்கே இன்னைக்கு பல பெரும் தொழில்துறைகள் இயங்கிட்டு இருக்கு. நம்மளோட அட்டென்ஷனை திருடுறது தான் இப்ப பெரிய பிசினஸ். சரியா சொன்னீங்க. அதனால கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இத பத்தின ஒரு இறுதி சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். பரீட்சையா பார்க்காம உங்களை நீங்களே ஆழமா அறிஞ்சுக்கிற ஒரு சுய விசாரணை பாதையா மாத்துனா உங்க வாழ்க்கை எப்படி மாறும்? அது ஒரு மிகப்பெரிய மாற்றமா இருக்கும். ஆமா, இத கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. இந்த தரவுகள் மூலமா இன்னைக்கு ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். உண்மைதான். ரொம்ப பயனுள்ள உரையாடலா இருந்தது. இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் பல புதிய திறப்புகள் கிடைச்சிருக்கும்னு நம்புறோம். மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திக்கலாம்.